வெல்கம் டு ஐ மை ஹோம். நீங்கள் கோயம்புத்தூர் காரமடையில் வீடு விட்டுருக்கீங்க. 3 சென்ட்டில் கீழேயே 2 பெட்ரூம் வேணுமா? உங்களுக்கான வீடு தாங்க இது. அதுவும் செமி ஃபர்னிஷ்டாகவே வேணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு அட்டகாசமான 2 BHK செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸுங்க. வடக்கு வாசல் வச்சது 3 சென்ட்டில் 1160 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ஃப்ரண்ட் எலிவேஷன், உங்களுக்கு கார்டன் போர்ஷன், நல்லா மல்டி கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி மிக தெளிவாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டெக்ஸ்சர் ஒர்க்கு, ஃப்ளவர் டிசைன்ஸ், பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசனையாக பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர் காரமடை மேட்டுப்பாளையம்ங்கிறது உங்களுக்கு நீலகிரியினுடைய தொட்டில் தாய்மடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாமுங்க. பாருங்கள், முன்னாடி ஒரு பெரிய ரேம்பிலிருந்து 2 மெட்டல் கேட்டு லேசர் கட்டிங் டிசைனில் 11:23 அப்படிங்கிற அளவில் பெரிய பார்க்கிங் கீழே ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும், சைடு வாலில் நல்லா கிளாஸி ஃபினிஷிங்கில் செராமிக்கில் 2க்கு 4 வால் டைல்ஸ் போட்டு அதுக்கு சூப்பராக பார்டர் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் எடுப்பாக இருக்குது. படிக்கு கீழே யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் வெளியிலேயே இருக்குது. அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு மேலே சுற்றி வர இடம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி தேக்கில் கதவு போட்டிருக்காங்க. கிரானைட்டில் 2 ஸ்டெப்ஸ் கொடுத்து உள்ளே போகிற மாதிரி வீடு பிளான் பண்ணியிருக்காங்க. 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஹாலில் என்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் பெருசாக ஒரு ஹாலும், மேலே ஸ்பாட் லைட் கொடுத்து அழகு பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லும் லைட்டான ஸ்கை ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணி அதுக்கு ஸ்டென்சில் டிசைன்ஸ் கொடுத்துருக்கிறது இந்த வீட்டினுடைய யூஎஸ்பியாக இருக்குது. வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங், அந்த ஸ்டென்சில் டிசைன் நல்லாயிருக்கும். ஹாலில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி ஒரு பூஜா யூனிட்டு, நல்லா டிவி பார்க்குற மாதிரி டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி பேஸ் கேபினெட்டோட கூடிய ஒரு டிவி யூனிட் அப்படி கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய டிவியும் நீங்கள் மாட்டிக்கலாம். பெல் டைப்பில் டபுள் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி கீழே ஸ்டோரேஜோட நம்மளுக்கு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. 16க்கு 16 அப்படிங்கிற ஒரு ஹாலில் இருந்து உங்களுக்கு வலது பக்கம் கிச்சனும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 பெட்ரூமும், தென்மேற்கு மூலையில் ஒரு பெட்ரூமு கீழே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு சூப்பராக இந்த ஹாலை பிளான் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் காரமடை மேட்டுப்பாளையத்தை சுற்றி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 CBSE ஸ்கூலு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, காலேஜஸ் அட்டகாசமாக இருக்குது. வாங்க இந்த கிச்சனை பார்த்துருவோம். தென்கிழக்கு மூலையில் 16க்கு 8 அப்படிங்கிற அளவில் கிச்சன் டைனிங் ஹால் ஃபுல்லுமே இருக்கிற மாதிரி டைல்ஸ் போட்டு உங்களுக்கு கிச்சனுக்கு 8க்கு 8 அப்படிங்கிற மாதிரி செப்பரேட்டாக பிரித்து எல் டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு தண்ணி தெறிக்காமல் இருக்கிறதுக்கு பெருசாக உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன், ஸ்டோரேஜ் யூனிட்டு, மேலே லெஃப்டில் ஓவர் ஹெட் ஸ்டோரேஜ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனை ஸ்டோரேஜ் யூனிட்டையும் உங்களுக்கு டார்க் லைட் அப்படிங்கிற மாதிரி கிளாஸி ஃபினிஷிங்கில் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டி ஸ்டோரேஜுக்கு கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சன் வித் டைனிங் நல்ல ஸ்பேசியஸான இடமுங்க. டைல்ஸ் ஃபுல்லும் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல் டைப்பில் கவுண்டர் டாப்பும், சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. வெளிச்சம் வர்றதுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னா விண்டோஸ் எல்லாமே மரத்திலேயே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க தென்மேற்கு மூலையில் பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ரூம் ஃபுல்லுமே, வீடு ஃபுல்லுமே 2க்கு 4 வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. லெஃப்டில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் பண்ணி ஒன் சைடில் நல்ல டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட்டர்ஃப்ளை, ஒரு இனிய உதயம், வாழ்க்கையினுடைய வசந்தங்களை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த பெயிண்டிங்ஸ் இருக்குது. அது போக ஒரு செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க, திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு மாதிரி வித் கபோர்டு போட்டு. 3 சென்ட்டில் மாடுலர் கிச்சன், கபோர்டு ஒர்க்கு அப்படி பண்ணி ஒரு 1160 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK பட்ஜெட் அண்ட் விலையில் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. UPVCயில் டோர் போட்டு கொடுத்து உள்ளே வந்தோம்னா 6க்கு 6 அப்படிங்கிற அளவில் ஸ்பேசியஸாக, கிராண்டாக, லக்ஸுரியஸாக கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டு சிங்கிள் யூனிட் கிளாஸ் செட்டு. பாக்கி
டாய்லெட்டுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் வாஷ் பேசின், டவர் செட், அப்புறம் மிரர், யூட்டிலிட்டி வைக்கிறதுக்கு செல்ஃபு அப்படின்னு சொல்லி நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஐமை ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீட்டில் யூஎஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிசைனு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு பக்கமாக இருக்குது. சவிதா ஹாஸ்பிட்டல் அந்த ஏரியாவுக்கு ரொம்ப பக்கமாகவே இருக்குது. வாங்க, இன்னும் ஒரு பெரிய பெட்ரூமுங்க, 16க்கு 8 அப்படிங்கிற அளவில் கிட்ஸ் பெட்ரூமாக நல்லா பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் ஸ்டோரேஜோட கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. 3 சைடு லைட் கலர்லையும் 1 சைடு டார்க்கான ஆரஞ்சு கலரில் கொடுத்து கிட்ஸ்க்கு அப்படிங்கிறங்காட்டி பட்டர்ஃப்ளையை எக்ஸ்ட்ரா பறக்க விட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் சந்தோஷங்கள் தானாக ரெக்க கட்டி பறக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி ஆனந்தம் ரெட்டிப்பாகிற மாதிரி இந்த பட்ஜெட்டட் 2 BHK லக்ஸூரியஸான ஒரு பிளானாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் கபோர்டு ஒர்க்கஸ், மாடுலர் கிச்சன், செமி ஃபர்னிஷ்டு, நல்லா கீழேயே சிங்கிள் ஸ்டோரி, ஸ்பாட்லைட் அப்படின்னு ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனை வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2 BHKல டாய்லெட் 3 டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வாங்க, இதோட அட்டாச்சு டாய்லெட் 4க்கு 8 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக கிராண்டாக கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கிளாசி ஃபினிஷிங் டைல்ஸ் போட்டு கீழே ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டு ஃபுல்லி லோடடாக ஒரு லக்ஸுரியாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். நீலகிரியினுடைய தொட்டில் காரமடை அப்படிங்கிற ஏரியாவில் சிட்டிக்கு நீங்கள் எங்கே வேணாலும் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி சரவணம்பட்டி போகணுன்னாலும் கோயம்புத்தூர் போக வேண்டியதில்லை. கோயம்புத்தூர் போகிறதுக்கு உங்களுக்கு ட்ரெயில், பஸ்ஸு எல்லா வசதியோட மெயின் ரோட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் எப்போவுமே தேக்கில் போட்டு பாக்கி இருக்கிறது எல்லாமே ஜன்னல் உட்டனில் கொடுத்துருக்காங்க. பெரிய கார் பார்க்கிங், கீழே அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே போகிற ஸ்டெப்ஸு, கீழே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம். இந்தியன் டைப்பில் கிளாஸ் செட் போட்டு ஒரு அவுட்டர் டாய்லெட்டுங்க. 4க்கு 5 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. கிளாசி ஃபினிஷிங்கில் டைல்ஸ், வால் டைல்ஸ் வந்து அட்ராக்டிவாக போட்டிருக்காங்க. வெளியில் ஸ்டெப்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வீடு கட்டுறதுனால கட்டிக்கலாம். சிறுகக்கட்டி பெருகவால் அப்படிங்கிற மாதிரி அட்டகாசமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே போனால் ஒரு கூலன் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. துவைக்கிற கல் இருக்குது, துணி காய போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்மளுடைய ஐமை ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலே ஒரு வாட்டர் டேங்க்கு, துணி காய போடுறதுக்கு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. இது மாதிரி நிறையா வீடு நம்மக்கிட்ட கட்டிட்டும் இருக்கோம், வீடு ரெடியிலையும் இருக்குது. கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். நன்றி. ஐமை ஹோம், கனவு மெய்ப்படும்.